ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சரோ, உன்னை மிரட்டி நான் கேட்கன்னு நினைக்காத. நான் அந்த வீட்டுக்கு போன நாளையில இருந்து வருணை பத்தி அர்ஜுன் பேசியதெல்லாமே எனக்கு புதுராதான் இருக்கும். என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். சம்பந்தமே இல்லாம வருணை திட்டுறாரு. ஃபேமிலிலேயே ரொம்ப விளையாட்டு பிள்ளைன்னா அது கவின் தான். கவினை கூட அர்ஜுனும் படிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தான் அப்பப்ப திட்டுவாரே தவிர வருணை திட்டுற மாதிரி எல்லாம் தப்பா திட்டினதே இல்ல. எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும், எதுக்கு வருணை மட்டும் இவர் இப்படி திட்டியாரு அப்படின்னு. ஏன், நான் ஏற்கனவே நிலனை காதலிச்ச பொண்ணு. என்னையே ஒரு நாள் தப்பா அவர் திட்டினது இல்ல. ஆனா எப்படி வருணை மட்டும் இவ்வளவு திட்டியாருன்னு யோசிச்சிருக்கேன். இப்போ நீ என்னடானா ஐரா உன் குழந்தைன்னு சொல்ற. ஐரா உன்னோட குழந்தைனா எங்க அஞ்சுக்கு பிறந்த குழந்தை எங்க? உனக்கு கல்யாணம் ஆகி ஐரா உனக்கு பிள்ளைனா உன் ஹஸ்பண்ட் யாரு? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு உங்க அத்தை பையன் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படியாரு? அர்ஜுன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் தான். ஆனா எந்த பொண்ணுக்கும் இப்படி 3 வருஷமா பாதுகாப்பு கொடுத்தது இல்ல. உன் விஷயத்துல அவர் எதுக்கு இவ்வளவு அக்கறை எடுக்காரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையை வெடிச்சிட போல இருக்கேன். சரு, இப்பயும் சொல்ல, உனக்கு அர்ஜுன் சப்போர்ட் பண்ணியாருன்னா கண்டிப்பா நீ தப்பு செஞ்சிருக்க மாட்ட. ஆனா சாரு, நீ என்ன பத்தி யோசிக்கணும்ல. அர்ஜுனுக்கும் எனக்கும் எதிர்பாராம தான் கல்யாணம் நடந்தது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அர்ஜுன் என்ன ஒரு ஆளா மதிச்சு என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணதில்ல. ஜெசிகாவும் அவரும் பேசின விஷயத்த என்கிட்ட முதலே சொல்லியிருந்தா நான் 6 மாசம் அவரை விட்டு பிரிஞ்சிருந்திருக்க தேவையே இருந்திருக்காது. இப்பவும் என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கிட்டே திட்டுவாரு. ஆனா என்ன காரணம்னு கூட சொன்னது கிடையாது. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறவைக்கு என்ன கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு. ஆனா இந்த காரணம்னு தெரியாது. இப்பவும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, எனக்கு காரணம் தெரியல. ஒரு பக்கம் என்னோட ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது அர்ஜுன். சாரு, எனக்கிட்ட நீ ஷேர் பண்றதுனால உன் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயப்படாத. எனக்கு இப்போ ஒரு தெளிவு வேணும். சொல்றேன் தியா, ஒருவேளை இந்த விஷயத்த நான் மறைச்சு வைக்கிறதுனால உனக்கும் அர்ஜுனனுக்கு நடுவில் ஏதாவது சின்ன விரிசல் வந்தாலும் என்னால தாங்கிக்கிட முடியாது. சந்தேகம் வந்ததுக்கு பிறவைக்கு அதை தெளிவுபடுத்தணும். அப்படி இல்லைன்னா குடும்பம் உடஞ்சிரும். இப்பவும் நான் வாயை திறக்காம இருந்தா உனக்குள்ள வந்திருக்க சந்தேகம் உங்க வாழ்க்கையில என்னால பிரச்சனை வந்துடும். அப்படி இல்ல சாரு, வருண் என் ஃப்ரெண்டு. சம்பந்தமே இல்லாம உன்னை இங்க தங்க வச்சிருக்காரு. சம்பந்தமே இல்லாம உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. என் ஃப்ரெண்டு அர்ஜுன் இத்தனை நாளா தப்பா பாக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சின்ன வயசா இருக்கும்போது ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பம் தான் எங்க குடும்பம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாவ. அந்த காலத்திலேயே எங்க ஊர்ல காரு, வீட்டுல எல்லா வசதியும் இருக்க ஒரே வீடு எங்க வீடு மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாவ. ஆனா அம்மா அப்பா இறந்ததுக்கு பிறவைக்கு 3 வேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எங்க அப்பாவோட பிசினஸ் பத்தி மொத்தமும் அத்தைக்கும் அத்தையோட ஹஸ்பண்ட் மாமாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ எங்களுக்கு எங்கெங்க சொத்து இருந்தது, என்னென்ன பிசினஸ் அப்பா பாத்துக்கிட்டு இருந்தாவ, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வளர வளர என் அத்தை பையனுக்கு என்ன கட்டிக்கணும்னு ஆசை. அது காதல்லாம் சொல்லி காதலை கேவலப்படுத்தக்கூடாது. ஏன்னா நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து அவர் பார்வை ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை எந்த அர்த்தத்தோட தொடுறாருன்னு ஒரு பொண்ணுக்கு தெரியாதா? 15 வயசுலயே எனக்கு புரிஞ்சுட்டு நான் மட்டும் இவளுக்கிட்ட மாட்டினேன்னா என் வாழ்க்கையை சீரழிஞ்சு போவேன்னு எனக்கு புரிஞ்சுட்டு என் மாமாவோட இம்சையில இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி படிப்புங்கிற ஒரே ஆயுதம் மட்டும்தான். இவளுக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்க மாதிரி ஒரு படிப்பு வேணும். அப்போதான் அவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சேன். உன் அத்தை பையன் உன் மாமா உனக்கிட்ட தப்பா தொடியது, தப்பா நடந்துக்கிட்டிய விஷயம் எல்லாம் நீ உன் அத்தை கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். சொன்னதும் அவருக்கு கையை வெட்டி போடுறதுக்கு அது ஒண்ணு என் அம்மா இல்லதியா, மாமாவோட அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? எனக்கு நல்லாவே தெரியும். நான் +2 முடிஞ்சதுக்கு பிறவைக்கு என்னை படிக்க வைக்கிறதுக்கு கூட அவைய விரும்பல. எங்க நான் படிச்சேன்னா வேற யாரையாவது பார்த்து எங்க மாமாவை கட்டிக்க மாட்டேன்னு பயந்து என்னை மேல படிக்க வைக்கிறதுக்கு கூட அவைய விரும்பல. அவைய பேசிட்டு இருக்கத நானே பல நாள் கேட்டிருக்கேன். எப்படி என்ன படிக்க அனுப்பதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் படிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஒட்டுமொத்த பிரஸ் மீடியாவையும் எங்க அத்தை வீட்டை திரும்பி பார்க்க வைக்கிறது மட்டும்தான். அதுக்கு நான் பண்ண வேண்டியது ஸ்டேட் லெவல்ல மார்க் வாங்கணும். படிச்சேன், ராத்திரி பகல்னு கண்ணு முடிச்சிருந்து படிச்சேன். படிப்பு மட்டும்தான் என் மானத்தை காப்பாத்த போற ஆயுதம். என் வாழ்க்கையை வெளிச்சாக்க போறது படிப்பு மட்டும்தான். படிச்சேன், நான் நினைச்ச மாதிரியே ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்தேன். எல்லாரும் வீட்டு முன்ன வந்து குமிஞ்சாவ. அப்பவே எங்க அத்தை படிக்கிறதுக்கு அனுப்பவே மாட்டேன், படிக்கவே கூடாதுன்னு தான் நினைச்சாவ. ஆனா நான் தான் எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் டாக்டராக ஆசைப்படியேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நிறைய அடியெல்லாம் கூட வாங்கினேன். எல்லாரும் போனதுக்கு பிறவைக்கு எனக்கு தெரியும் என்னை கொன்னெல்லாம் போட்டுற மாட்டாவ. ஸ்டேட் லெவல்ல மார்க் வாங்கின ஒரு பொண்ணை படிக்க வைக்காம வீட்டுல இருத்திருந்தா
கண்டிப்பா அவிய தலைக்கு தான் பிரச்சனை ஆவான்னு அவியலுக்கே தெரியும். ஊர்ல இருக்கவி எல்லாரும் வந்து பேசி பார்த்தாவ. அப்பவே எங்க அத்தை முடியாதுன்னு தான் சொன்னாவ. படிச்ச கொஞ்சம் பேரை இவ்வளவு நிறைய மார்க் வாங்கின பிள்ளை நீங்க படிக்கிறதுக்கு அனுப்பலனா ஊர்ல இருக்க நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படி இப்படின்னு விரட்டாத குறையா பேசி பார்த்தாவ. எங்க ஊர்ல எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் தியா. ஆனா அத்தை மாமா அவியலையெல்லாம் பார்த்து பயம் இருந்தாலும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மொத்த ஊரும் சேர்ந்து என் படிப்பு விஷயத்துல எனக்காக நின்னாவ. வேற வழியே இல்லாம படிக்கிறதுக்கு அனுப்புனாவ. ஒவ்வொரு தடவையும் நான் லீவுக்கு ஊருக்கு வரும்போது என் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போனாவ. ஒருத்தர் இருந்திருந்தாலும் எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இருக்கலாம்னு எனக்கு தோணும். அந்த வீடையும் என் அத்தையும் மாமாவையும் எல்லாரையும் நான் வெறுத்தேன். தியா, நான் அதிகமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நிம்மதியான ஒரு குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை, எனக்கு அழகான குடும்பம், இது மட்டும் தான் ஆசைப்பட்டேன். நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் வருண் சார அதே காலேஜ்ல பார்த்தேன். அவர் அப்போ அங்க படிச்சு முடிச்சுக்கிட்டு டாக்டராவும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, டீச்சிங்ல இருந்தாரு. அவர் முத எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிட்டு. நீ என்ன உளர்ற? வருண் படிச்ச அதே காலேஜ்ல தான் நீ படிச்சியா? அப்ப வருணுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆனா தெரியாத மாதிரியே நடந்துக்கிறியா? இல்லதியா, வருண் சாருக்கு நான் யாருன்னு தெரியாது. ஏன்னா என்னோட காதல் ஒரு பக்கம் மட்டும்தான். வருண் சாருக்கு நான் யாருன்னு தெரியாது. அவரை ஃபாலோ பண்ண கொஞ்ச நாளிலேயே எனக்கு புரிஞ்சுட்டு வருண் சார் மட்டும் எனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சா அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு கொஞ்ச நாளிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே டைம்ல நான் காதலிக்கவரு மாமாவை எதிர்த்து நிக்கவும் தைரியமா இருக்கணும். சீனியர் பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் அசிங்கமா பேசினதுக்கு டாக்டரா இருந்ததுக்கு பிறவைக்கும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு அடிச்சாரு. அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், அவர் கண்ணாடி மாதிரி. சிரிப்பு கொடுத்தா சிரிப்பாரு, முறைச்சா அதை தான் அவரும் திரும்ப கொடுப்பாரு. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சதுன்னா மாமாவை எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணுவாருன்னு நம்பினேன். அப்பா இல்லாம அம்மா தான் அவரை கஷ்டப்பட்டு வளர்த்தாவா அப்படிங்கிறதுக்காக அம்மா மேல உயிரா இருக்கவரு என்னையே சந்தோஷமா பார்த்துப்பாரு. என் வாழ்க்கை அமைதியா இருக்க இனிமே அப்படின்னு ஓ ஃப்ரெண்ட நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட என் காதல சொல்லதுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுல இருந்து இதோ இப்ப வீட்டுக்கு நீ வந்தியே, அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன வரைக்கும் என் காதல வருண் சார் கிட்ட சொல்றதுக்கு துடிச்சேன். ஆனா இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் என் காதல மட்டும் அவர்கிட்ட என்னால தெரியப்படுத்தவே முடியல. அப்பவே சொல்லிருக்கலாம்ல சாரு. எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத என்னால இல்ல அம்மா பார்க்க பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னால உன்னை ஏத்துக்கிட முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட் அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. வாய்ப்பு இருக்கு சாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. அப்போ வருணதான் உனக்கு தெரியுமா? ஐரா உன் குழந்தைன்னு சொன்ன. ஓம் வருணுக்கு குழந்தை ஐராங்கிறதுனால உன் குழந்தை மாதிரின்னு சொன்னியா? இல்ல, இனிமே உன்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐரா என்னோட குழந்தைதான். ஷாரு, அப்போ ஐராவோட அப்பா வருண் சாருக்கு ஆனந்தி அம்மா அஞ்சு அக்காவை பொண்ணு பார்த்திருந்தாவ. முத என் காதல வருண் சார் கிட்ட சொல்லி எனக்கு நானே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை தேடி அவர் ஸ்டே பண்ணியிருந்த வீட்டுக்கு போனேன். அஞ்சு அக்கா போட்டோவை வருண் சார் பார்க்கல அப்படிங்கிற கோவத்துல அவர்கிட்ட விளையாடி பார்க்கறதுக்காண்டி நான் ட்ரெயின்ல உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன், தாம்பரம் வந்துட்டேன் அப்படின்னு வருண் சார் கிட்ட சொல்லியிருக்காவ. ஆமா, இந்த கதை எனக்கு தெரியும். நிலனுக்கு எனக்கு பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு இத அப்பப்ப வருண் கிட்ட சொல்லி வருண கலாச்சிட்டு இருப்பா அஞ்சு. அதுக்கு முன்ன வரைக்கும் அஞ்சு அக்காவோட போட்டோவை கூட வருண் சார் பார்த்ததில்ல. அக்கா சொன்ன அந்த பொய்ய உண்மைன்னு நம்பி அஞ்சு அக்காவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்கு கொடுத்து ஹெவியா குடிச்சிருந்தாரு. போதையில இருந்த உன் ஃப்ரெண்டு அந்த டைம்ல என் காதல சொல்ல போன என்ன அஞ்சுனே நினைச்சிட்டாரு. கடவுளே, அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. ஒருவேளை வருண் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா அது ரொம்ப பாவம். இல்ல வருணால அப்படியெல்லாம் நடந்துக்க முடியாது. சாரும் முழுசா சொன்னா தானே தெரியும். போதையில இருந்தவரு உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன். அப்ப முத போதையில தான் என்ன பார்த்தாரு. இப்ப வரைக்கும் தன்னை மறந்து வருண் சார் என்ன பார்க்கும்போது அதே அஞ்சுவா தான் பாக்காரு. கொஞ்ச நேரத்துல அவரை மயக்கம் போட்டுட்டாரா. நானும் உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டேன். அது பிறவைக்கு ரொம்ப நாள் வருண் சார் ஹாஸ்பிட்டல்ல நான் பார்க்கவே இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் ஊருக்கு போயிருக்காருன்னு மட்டும்தான் தகவல் வந்தது. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அதனால அவியலுக்கிட்டே போய் கேட்க முடியாது. கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறவைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட வந்து ஒன்னு சொன்னாவ. ஏன் லூசுங்களா, கீழே விழுந்துறாதுங்க. எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வரியா? சாரு, அவர் வந்திருக்காரு. யாரு? வருண் சார் தான். அவர் இதுக்கு முன்ன தங்கி இருந்தாருல, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு.
ஏம் என்னடி வந்திருக்காரா? எல்லாம் என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? லூசு, உன் ஃபீலிங்ஸ் கூட நாங்க விளையாடுவோமா? உன் காதல் அவர்கிட்ட தெரியப்படுத்துன்னு நாங்க தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ தான் பயந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா தாங்கிக்கிடவே முடியாதுன்னு இருக்க. இங்க பாரு, அவர் தங்கி இந்த வீட்டுல தான் இருக்காரு. போய் உன் காதல் அவருக்கு தெரியப்படுத்தேன். ஏன் பயமா இருக்குடி? ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா? அது பறவைக்கு பார்க்கலாம். ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டாலாம் புரிய வைக்க ட்ரை பண்ணி ஏதாவது நம்ம பண்ணலாம். இவ்வளவு நாள் அவருக்கு பிறத்தாலே நீ போயிட்டு இருக்க. தெரியாமலா இருக்க உன்னை பத்தி அவருக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான். ஆனா அந்த வீட்டுலதான் என்னமோ அண்ணமார்வா இருக்காவெல்லாம். 2-3 நாளையில வருண் சாருக்கு கூட படிச்ச ஏதோ ஒரு பையனுக்கு கல்யாணமா. அந்த பையன் இன்னைக்கு ட்ரீட் கொடுக்காம போல. அதான் எல்லாரும் ஒன்னா கூடி இருக்காவ. அப்போ எல்லாரும் குடிச்சுக்கிட்டுலாம் இருப்பாவ மேக்சிமம். நான் எப்படி? இங்க பாரு, 1000 பேர் இருக்க கூட்டத்துல வருண் சார் இருந்தாலும் 1000 பேரும் தப்பானவியலா இருந்தாலும் வருண் சார் இருக்கும்போது உனக்கு பாதுகாப்பு தான். போய் உடனே உன் காதல சொல்லு. ஆமா, இதை விட கரெக்டான நேரம் இனிமே அமையாது பாத்துக்கா. நான் வேற என்னென்னமோ கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? அவி அம்மா அவருக்கு பொண்ணு பார்த்துட்டதெல்லாம் கேள்விப்பட்டேன். என்னடி சொல்றேன்? நான் வருண் சாரை எந்த அளவுக்கு காதலிக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்ல, கேள்விப்பட்டேன்னு சொன்னேன். உனக்கிட்ட சொன்னா நீ வருத்தப்பட வேண்டாம், உனக்கிட்ட சொல்லல. இப்ப கூட அவர் ஊருக்கு எதுக்கு போயிருக்காருன்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன். அவி அம்மா பார்த்து வச்ச பொண்ணு கூட அவருக்கு நிச்சயதார்த்தமா. நிச்சயம் முடிஞ்சிட்டான். கேள்விப்பட்டேன்னு சொன்னேன். பிள்ளைகளும் மாறி மாறி பேசிட்டு இருந்தாவ. அது பொய்யா கூட இருக்கலாம் இல்ல சாரு? ஒருவேளை நிச்சயதார்த்தமே ஆயிருந்தாலும் உன் மனசுல இருக்க காதல நீ தெரியப்படுத்து சாரு. இதான் அதுக்கான நேரம். யாருக்கு தெரியாம மறைஞ்சு போறதை விட நீ ஆசைப்பட்டவருக்கு உன் காதல் தெரியட்டும். இல்ல அவிய அம்மானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவிய பொண்ணு பார்த்து வச்சிருக்காவல்னா கேள்விப்பட்டவன் தானே சொல்றான். நம்ம நிச்சயம் ஆயிட்டா இல்லனா பொண்ணு பாத்துட்டாவலாம், எதுவும் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. அவர் இன்னைக்கு அவர் ஃப்ரெண்டுக்காண்டி தான் இங்க வந்திருக்காரு சென்னைக்கு. சாயந்தரமே ட்ரெயினா, சாயந்தரமே கிளம்பிடுவாராம். ஆமா, அது பிறவைக்கு கன்னியாகுமரியில அவரை எங்கன்னு போய் தேடுவேன். இன்னொரு பொண்ணுக்கு புருஷன் ஆவதுக்கு முந்தி நீ போய் உன் காதல தெரியப்படுத்து. அது பிறவைக்கு ரொம்ப வருத்தப்படுவாடி. நான் சொன்னா ஏத்துக்கிடுவாருல? அது பிறவைக்கு பாத்துக்கலாம். நாங்க எல்லாம் பேசாம இருப்போமா? நீ போ, புரிஞ்சு பாரு அதெல்லாம். நான் என் மனசுல இருக்கேதா அவர்கிட்ட போய் சொல்றேன். அதை பண்ணு. என் மனசுல இருக்க காதல அவர்கிட்ட சொல்லி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும்னு பலவித எதிர்பார்ப்போட அவரை தேடி நான் போனேன். ஆனா போன எனக்கு என் வாழ்க்கையே தசை திருப்பி போட போற நாள் அதுன்னு தெரியாம போச்சு. இருக்க நிம்மதியா இல்லாம போக போற நாள் அதுன்னு தெரியாம போச்சு. தனக்கு ஆபத்து வரப்போகுது, தனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு எந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா அந்த நேரத்துல அந்த பொண்ணு வெளியே போக மாட்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட 1000 பேருக்கு மத்தியில நீ இருந்தாலும் வருண் சார் மட்டும் இருந்தா உனக்கு பாதுகாப்புன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை நம்பி நான் போனேன். ஆனா அங்க போனதுக்கு பிறவைக்குதான் தெரிஞ்சது. என்ன? அவரு ஹெவியா குடிச்சிருந்தாரு, நல்ல போதையில இருந்தாரு. என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என்னது இவர் இன்னைக்கு குடிச்சுக்கிட்டு இருக்காரு போல. இவ்வளவு ஸ்மெல்லா இருக்கு. நம்ம காதல சொல்ல வர நாளெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு இங்க யாருமே இல்லையே. வருண் சார். இல்ல சாரு, இப்போ காதல நீ சொல்லலைனா அது பிறவைக்கும் எப்பவும் சொல்ல முடியாம போயிடும். சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இப்ப நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசலைன்னா அது பிறவைக்கு எப்பவும் பேச முடியாது. சார், கொஞ்சம் நான் சொல்லியதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடியுமா உங்களால? நான் சொல்ல போற விஷயத்தினால என் வாழ்க்கை நல்ல விதமா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ போதையில இருக்காரு. நம்ம பேசியது கேக்குதான்னு கூட தெரியல. சார், நான் பேசியதே கேக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். வருண் சார், என்ன உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை தேடி கூட ஒரு நாள் வந்தேன். ஆனா நீங்க அன்னைக்கு கேட்க நிலைமையில இல்ல, அதான் கிளம்பிட்டேன். நான் பேசுறத கொஞ்சம் கேட்க முடியுமா? சார், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. ஏய், போய் தானே கள்ளி போய் பேசக்கூடாதுல. உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு போய் தானே சொல்றான். சார், நான் பேசியதை கொஞ்சம் சீரியஸா கேளுங்களேன். இனிமே மறுபடியும் உங்களை எப்ப பார்க்க முடியும்ல எனக்கு தெரியாது. அதனால நான் சொல்ல வரத கொஞ்சம் சீரியஸா கேளுங்க சார். எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காவ. என் அத்தை பையனையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காவ. மறுபடியும் பிராங்க் தானே பண்றான். பிராங்கா? இல்ல சார். பட் ஐ லைக் யூ. எனக்காண்டி ட்ரெயினால இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குதே. முதல் தடவை என்னை ஏமாத்திட்டேன். பட் இந்த தடவை ஏமாத்தலாமா எனக்காண்டி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குதே. ஐ லைக் யூ பொம்மு. பொம்முவா? சார், நான் ட்ரெயின்ல எல்லாம் வரல. நீங்க வேலை பார்த்தியெல்லாம் அங்கதான் நானும் படிக்கேன். ஷேர் ஆட்டோல தான் வந்தேன். இதுல இருக்க ஹாஸ்டல்ல இருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு எதுக்கு ட்ரெயின்? சரி, அன்னைக்கு வந்த இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்?
அப்போ அன்னைக்கு நம்ம வந்தது வருண் சாருக்கு ஞாபகம் இருக்கா? டெல் மீ, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்? வருண் சார், இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. ஐ லவ் யூ. நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். எங்க போறாரு திடீர்னு எந்திரிச்சு? வருண் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்லதை கேட்டுட்டு போங்க சார். சரி சரி, லைஃப் மேட்ரை பத்தி பேசிட்டு இருக்கலாம், கொஞ்சம் ஸ்டெடியா நிக்கணும் பத்தியா, அதான் ஸ்டெடி ஆயிக்கிறேன் முத. இப்ப சொல்ல, என்ன சொன்ன? சார், உங்களை நான் காதலிக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொன்னேன். உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். என் காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அது பிறவைக்கு என்னால தாங்கிக்கிடவே முடியாது. இப்ப மட்டும் என் காதலை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அது பிறவைக்கு காலத்துக்கும் என் அத்தை மாமா வீட்டுல நான் அடிமையா இருக்கணும். எனக்கு பிடிக்காத வாழ்க்கை, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சார், உங்க முடிவுல தான் இருக்கு. ஓய் பொம்மு, ஐ லவ் யூ. என்ன பாத்துருக்கியா முன்னமே? என்ன தெரியுமா? முன்னமே இத சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இந்த வருண் இது வரைக்கும் ஐ லவ் யூங்கிற வார்த்தையா எந்த பொண்ணுகிட்டயுமே சொன்னதில்ல. இனிமே என் வாழ்க்கையே நீதான். என்னை தேடி வந்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றேன். இப்பவும் என் மனசுல இருக்கதை நான் சொல்லலைன்னா நான்லாம் டாக்டரே கிடையாது. ஐ லவ் யூ பொம்மு. எனக்காண்டி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். உன் காதலா நான் ரிஜெக்ட் பண்ணுவானாடி? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காண்டி உங்ககிட்ட வந்து பேசினாப்லா? இல்ல என்னை பத்தி, என் மனசுல இருக்கிறத பத்தி உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஏன்னா நம்ம தானே இனிமே ஒன்னா வாழ போறோம். எனக்கு தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முன்னமே நம்மளை பத்தி இவர்கிட்ட சொல்லிருப்பாப்லா. நம்ம காதல இவருக்கு முன்னமே புரிய வச்சுட்டாவ போல. நிஜமாவே என்ன கட்டிப்பேலாம்? ஏ பொம்மு, உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறிச்சதுன்னா அது இந்த வருண் கையால தான். நிஜமாவே என் கழுத்துல நீங்க மஞ்ச கயிறு கட்டுவீங்களா? ஏ லூசு, மஞ்ச கயிறு என்ன 15 சவரன்ல தங்கத்திலே கட்டுறேன், போதுமா? நீங்க விளையாடல. நீ தானே என் வாழ்க்கையே, ஓன்ற விளையாடுவானா? இப்ப கூட என்னால நம்பவே முடியல. சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் சார். என் காதல சொல்லும் போது நீங்க ரிஜெக்ட் பண்ணிருவியான்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளா சொல்லாம விட்டேன். ஆனா என்ன இவ்வளவு சொன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுவியான்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார். ஏய் பொம்மு, நீ என் உயிரடி. அப்ப நிஜமாவே என்ன கட்டிப்பியா எல்லாம்? ப்ராமிஸ், உன் கழுத்துல என் கையால கட்டுற தாலி தான் ஏறும். நீ அழுற, ஆனா உனக்கு என்ன இவ்வளவுத்துக்கு பிடிக்குமா? அங்க இருந்து இங்க வரைக்கும் தேடி வந்திருக்கா? எனக்கு தெரியும். நான் கேட்டு இங்க உங்களை தேடி வந்தாலும், இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இருந்தாலும், நீங்க இருக்க இடத்துல எனக்கு பாதுகாப்பு இருக்கும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பேச்சுலர் பார்ட்டின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தைரியத்துல நம்பிக்கையில வந்தேன். நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்குமா? முன்னமே உங்களுக்கு என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியுமா? ம், அப்போ எனக்கும் உன்னை தெரியும். உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கை சந்தோஷமாக போறதா, அமைதியாக போறதா, அழகாக போறதா உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி என் வாழ்க்கை சந்தோஷமாக போறதும் அழகாக போறதும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஸோ நான் ஐ லவ் யூ. நிஜமாவா? என்னால இப்ப கூட நம்ப முடியல. இது உங்களுக்கு தெரியுங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது. உனக்கே எனக்கு தெரியும் போது எனக்கு ஒண்ணு தெரியாதா? ஆனா என்ன கல்யாணம் பண்ணணும்னா நீங்க எங்க மாமா கூட போராடணும், சண்டை போடணும். அவரை எதிர்க்க முடியுமா உங்களால? யாரு அவன் எனக்கு தெரியாம புதுசா ஒரு கேரக்டர். யாருமே இத பத்தி எனக்கு சொல்லவே இல்ல உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாருக்கும் தெரியாது. சரி, அவன் எவனா இருந்தாலும் அவனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு உன் கழுத்துல தாலி கட்ட போட்டு நான் தான் ஹாப்பி. நிஜமாவா? அவர் ரொம்ப பெரிய ஆளு. அவரை எதுக்கு உங்களால முடியுமா? ஓய் வரன்சன், கையெடுங்க. என்னால ஏன் அவனை எதுக்க முடியாதா? இந்த வருண் இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டது இல்ல. மொத ஆசைப்பட்டது, அழக ரசிச்சது எல்லாமே ஒன்னதான். மெயினா இந்த காது பக்கத்துல வச்சிருக்கே பூ, அது ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இனிமே தினமா வைக்கிறேன். ஆனா ஏன் மத்த நேரம் எல்லாம் வைக்க மாட்டேன்? வாடினதுக்கு பிறவைக்கு கழட்டி போட்டுருவேன். அப்ப தலையில பூ வச்சிருக்க மாட்டேன். ஓ, அப்போ பூ பிடிக்குமா? ம். எனக்கும் மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்கும் பொம்மு. பொம்மு. நீ தாண்டி பொண்டாட்டி, அழகா இருக்கலாம். ஆனா நீங்க தெரிஞ்சதுக்கு பிறவைக்கும் இந்த காதல்
உண்மைதானா? ப்ராமிஸ். நான் கிளம்புறேன். இவ்ளோ தூரம் என்னை பார்க்கறதுக்கு வந்துட்டு அதுக்குள்ள கிளம்புனா என்ன அர்த்தம்? சிலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சத்தம். அவனுங்க பக்கத்து ரூம்ல இருக்காருங்க. குடிச்சாலும் ஸ்ட்ராங். அப்போ நீங்க? நான் அதை விட ஸ்ட்ராங். அதனாலதான் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டானுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியுது. ரியலி? ம் திருப்பி திருப்பி கேட்கன்னு தப்பா நினைக்காதுங்க. நிஜமாவே கல்யாணம் பண்ணிப்பியலா? ஏ ஃப்ராடு, முத நான் உன்னை இந்த ரூம்ல தான் பார்த்தேன். அப்பவும் பூ வச்சிருக்கேன், இப்பவும் பூ வச்சிருக்கேன். முத நான் ரசிச்ச பொண்ணு ஒன்னாதான். இதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்க அத்தை மாமாலாம் யார் அவனுங்க? என்னை விட பெரிய ஆளுங்களா? யாரா இருந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்குன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்படல. சொல்லிட்டேலாம். இனிமே பாரு, நான் பாத்துக்கலாம். விடுங்க சார், நான் கிளம்புறேன். ஏய், எங்க ஓடுற? என்னை பார்க்கறதுக்கு அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்திருக்க. இப்படி சும்மா போனா எப்படி? சார் நான் போகணும். எனக்கு தேவையானதை கொடுத்துட்டு நீ போலாம். சார் 2 தடவை என்ன போதையில தான் நீங்க பாத்துருக்கிறியா? என்னை விட்டுருங்க சார். நான் ரொம்ப பாவப்பட்டவா. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. விடுங்க சார். நீங்க என்ன தானே கல்யாணம் பண்ணிப்பியா, அது பறவைக்கு இதை பத்தியெல்லாம் யோசிக்கலாம். என்ன பொம்மோ, இவ்வளவு தூரத்துக்கு தேடி வந்திருக்க? ஒரு கிஸ் கூட கொடுக்காம போனா எப்படி? இல்ல, அதெல்லாம் உங்க அம்மாட்ட என்ன பத்தி நீங்க பேசுங்க. போதை தெளிஞ்சதுக்கு பறவைக்கு பேசிக்கலாம். எல்லாம் பேசியாச்சுடி. அவளுக்கு தெரிஞ்சாதானே. உங்க அம்மாக்கு தெரியுமா? என்ன பத்தி தெரியுமா? ஓ தெரியுமே. ஆனா எப்போ உங்களுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சது? எல்லாம் அப்புறமா சொல்றேன்டி. எல்லா கேள்வியும் ஒரே டைம்ல கேட்க. பொம்மோ, ஒன்னே ஒண்ணு. நான் என் காதல சொல்லதுக்கு மட்டும்தான் வந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு பாத்துக்கலாம். சார், நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். என் ஸ்டைல்ல சொன்னாதான் கேட்பேன். வரேன் சார். இல்ல, வேண்டாம். விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? விட்டுற மாட்டீங்களா? ப்ராமிஸ் பொம்மை, விட்டுற மாட்டேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். எல்லாம் முடிவாயிட்டல, அப்புறம் என்ன? இல்லனா நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். சரோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுதியா. அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையே தலைக்கீழ மாறி போச்சு. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வரேன் சார், ஐ லவ் யூ அர்ஜுன் சொன்னாரு. நீ கேட்கலாம், உன்னால தள்ளி விட்டு போயிருக்க முடியாதான்னு. இல்ல சாரு, நான் அப்படி கேட்கல. அப்ப நீ அந்த நிலைமையில இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியுது. அர்ஜுனுக்கு எனக்கும் லைஃப் ஸ்டார்ட் ஆனது கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான். அப்போ அர்ஜுன் மனசுல நான் தான் இருந்தேன். ஆனா நடந்ததெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாமலே ஒரு மாசம் நான் பட்ட பாடு தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உன் விஷயத்துல வரனுக்கு உன்னை யாருன்னு ஞாபகம் இல்லைனாலும் இன்னொரு பொண்ணை நினைச்சு உன் மேல உரிமை எடுத்திருக்கான். அந்த வலி கண்டிப்பா ரணம் மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு பொண்ணா என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா உன்னை காயப்படுத்த மாதிரி எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன் சாரு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டது ஒன்னு அர்ஜுனா, என்னொன்னு நீ. என்னால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நானும் போராடினேன். சாரு, அழுதுட்டேன். நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அப்பவா எனக்கு அஞ்சு யாருன்னு தெரியாது. ஆனா அஞ்சுக்கு அவருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. அந்த பொம்மு எதுவும் நான் இல்ல, வேற ஒரு பொண்ணோட இடத்துலதான் நான் இருந்திருக்கேன். அது எனக்கான இடம் இல்ல. யார் அந்த அஞ்சுன்னு தெரியாமலே அழுதுட்டே ரூமுக்கு போயிட்டேன். 2 மணி நேரத்துக்கு பிறகு மறுபடியும் வருண் சாரை பாக்கிறதுக்கு நான் போனேன். அப்போ மச்சான் சாபடிச்சிரும் பாத்துக்க வந்தேன். குடிச்சாலே பைத்தியக்காரன மாதிரி உளர ஆரம்பிக்க. நான் சொல்றது நீங்க நம்பலையா? நான் தப்பு பண்ணிட்டேன். இச்சி வாய மூடுறான். பக்கத்து ரூம்ல தான் நாங்க எல்லாரும் இருந்தோம். ஒரு பொண்ணு இங்க வந்திருந்தா எங்களுக்கு எல்லாம் கேட்காமல இருந்திருக்கான். அன்னைக்கு இப்படிதான் குடிச்சுக்கிட்டு உளர்னேன். உன்னை தேடி அஞ்சு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். யார் அந்த அஞ்சு? எப்ப பாரு குடிச்சாலே இப்படி கேனத்தனமா உளறியதே உன் வேலையா போச்சு. மச்சான் இல்லடா, தலை நிறைய மல்லிகை பூலாம் வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்தா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு ஒண்ணு ஞாபகம் இல்ல, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. நடக்காதத நடந்த மாதிரியே கட்டுக்கதை கட்டிக்கிட்டு இருக்கான். நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. சிரிப்பு காட்டாம எழுப்பி வேலையை பாரு. பக்கத்து ரூம்ல நாங்க எல்லாரும் இருக்கோம். எந்திரிச்சு நிக்கிறது கூட முடியலன்னு சொல்லிட்டு தான் உன்னை இங்கேயே போட்டுட்டு நாங்க போனோம். பொண்ணு வந்தாலாம் என்னென்னமோ உளறிய. மச்சான், என்னமோ தப்பு பண்ண மாதிரி தாண்டா இருக்கு. அஞ்சுக்கு போன் பண்ணா அவ அங்க கன்னியாகுமரியில தான் இருக்கா. அவளை குடிச்சிட்டு பாக்கும்போது அஞ்சு மாதிரியே இருக்காடா. பூ வச்சிருந்தது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. மானம் கிட்டவனே, உனக்கு என்னைக்கு உங்க அம்மா அஞ்சோ பொண்ணு பார்த்து வச்சாவளோ அன்னையில இருந்தே உனக்கு அஞ்சு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கேன்.
எப்ப பாரு அஞ்சு அஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு அஞ்சு புராணம் தான். அன்னைக்கு என்னடானா அவளுக்கு போட்டோயை நான் பாக்காத கோவத்துல அவ சென்னைக்கு இங்கேயே வந்துட்டா, நான் அவளை பார்த்தேன்னு சொன்னேன். அது பிறகு அவளுக்கு போன் பண்ணி கேட்டா அவ கன்னியாகுமரியில இருக்கா. அது பிறகு இப்பயும் அதே மாதிரி உளறிக்கிட்டே இருக்கேன். அஞ்சு வந்தா பூ வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போன் பண்ணி கேட்டா அவ கன்னியாகுமரியில இருக்கா. இல்லடா, அவளை முத நீ அஞ்சு நேர்ல ஒரு தடவை பாத்திருப்பியா? இப்ப அவ மூஞ்சாவது உனக்கு செம்மையா ஞாபகம் இருக்கா? டேய், எங்க அம்மா எனக்கு பார்த்து வச்ச பொண்ணுடா. அவளை நான் அவ்வளோ காதலிக்கிறேன். என்னோட இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது. எனக்கு என்னமோ நான் என் அஞ்சுக்கு துரோகம் பண்ண மாதிரி இருக்கடா. ஏதோ ஒரு பொண்ணு இங்க வந்து என்னமோ சம்திங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணேன். அறிவு கட்டவனே, ஒரு பொண்ணு நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். இவன் தப்பு பண்ணானா அடிச்சேன்னு வச்சுக்கா பள்ளிக்குள்ள எல்லாம் கரண்ட் போயிடான். என் அஞ்சுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார் தெரியுமா? அவரு கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு உணர்வுனாரு. அப்ப கூட அவரு அஞ்சு அக்காவை பத்தி மட்டும் தான் யோசிச்சாரு, சின்ன பத்தி இல்ல. இருந்த இடம் என்னோடது இல்ல. உள்ள போய் ஆமா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி நான் நேசிச்சவருக்கு மனசை காயப்படுத்த நான் விரும்பலதியா. அவரை மனசார காதலிச்சேன். அவர் வருத்தப்படுற மாதிரியோ காயப்படுற மாதிரியோ என்னால என்னைக்கு நடந்துக்க முடியாததியா. அவர் அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு அப்பவே அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். இனிமே எப்பவும் அவரை நான் பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்துதான் வெளியே வந்தேன். என்னால அவர் கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப கூட எல்லா விஷயத்தையும் சொல்லதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா ரொம்ப உடைஞ்சு போயிருவாரு. என்னால அவரை காயப்படுத்த முடியாததியா. இப்பவும் அவரை நான் காதலிக்கிறேன். அவ்வளவு பெரிய விஷயத்த நான் மூடி மறைச்சிருந்தாலும் ஒரு சின்ன தடம் போதாதான். எவ்வளவு மூடி மறைச்சாலும் எல்லா தாப்பையும் மூடி மறைச்சிட முடியாது. அன்னைக்கு அவசரமா நான் வெளியே வந்துட்டேன். ஆனா அது பிறவைக்கு வருண் சாரோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன தேடி வந்தாவன். அந்த அவளா கண்டுபிடிச்சிட்டாவளா? அது பிறகு ஏன் வருண் கல்யாணத்தை நடத்தல? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அண்ணா, நீ என்ன எங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர? இல்ல நான் இந்த தெருவழியா நடந்து போனேன். இந்த பக்கமா பூ பறிக்கிறதுக்கு வந்தேன். பூ பறிக்கிறதுக்கு வந்தியா? காம்பவுண்டுக்குள்ள இருந்து நீ வெளியே வரதான் உன் பின்னாடியே நாங்க பாத்துட்டு தானே வரோம். ஆமா, பூ பறிக்கிறதுக்கு தான் வந்தேன். உள்ள வந்தாதான் பறிக்க முடியும் தோணுச்சு, அதான். உண்மையை சொல்லு, கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த பொண்ணு நீ தானே? நான் எதுக்கு உங்க வீட்டுக்குள்ள வர போறேன்? நீ வீட்டுக்குள்ள வந்திருக்க, இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க. நாங்க இல்லாத நேரத்துல வருண ரகசியமா வந்து பாத்துட்டு போயிருக்கேன். அவன் உளறிக்கிட்டே இருக்கான், ஒரு பொண்ணு வந்தான்னு. ஆமா, நாங்க அவனை பைத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ காம்பவுண்டுக்குள்ள இருந்து வெளியே வர அஞ்சு மாதிரி நீ தான் உள்ள வந்திருக்க. இரு, மொத வருண கூப்பிடுறேன். அவன் வந்து பாக்கட்டும். மொத இந்த பொண்ணு தான் உள்ள வந்தாளான்னு கேக்கேன். ஐயோ அண்ணா, சத்தியமா நான் பூ பறிக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். ஆக்சுவலா நாளைக்கு ஓணம், உங்களுக்கு தெரியும்ல. அத்தைப்பூ கோலம் போடுறதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பூ பறிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சுத்தி. பூவா? வேணா வெளியே வாங்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் காட்டி தரேன். எனக்கு என்னமோ நீ உண்மையை சொல்ல மாதிரி தெரியல. அப்ப நீ உள்ள வரல வீட்டுக்குள்ள? இல்ல, நீ வருண் படிச்ச அதே காலேஜ்ல தானே படிக்க. இப்ப அவன் அங்கதான் வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அது இல்ல, அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் காலேஜ் பக்கம் வந்திருக்கேன். அப்ப நான் உன்னை அங்க பாத்துருக்கனே. ஆமா, நான் அந்த காலேஜ்ல தான் MBBS படிச்சிட்டு இருக்கேன். ஓ, ஸ்டூடெண்டா அவனுக்கு? தெரிஞ்சவர் வீடு தானேன்னு பூ பறிக்கிறதுக்கு வந்தேன். டேய், MBBS படிக்க பொண்ணு, அவனுக்கு ஸ்டூடெண்ட் தானே? ஆமா, எனக்கு கிளாஸ் எடுக்காரு. நிஜமாவே உனக்கு கிளாஸ் எடுக்கானா இல்லனா போய் சொல்றியா? இல்ல, கிளாஸ் எடுக்காரு. தெரிஞ்சவர் வீடுங்கிறதுனாலதான் தைரியமா பறிக்கிறதுக்கு வந்தேன். அவன் கேனத்தனமா உளறான். அவனுக்கு ஸ்டூடெண்ட்னு சொல்லியா வீட்டுக்குள்ள வரதுக்கு எப்படி தைரியம் இருக்கும்? நீ போமா, வேணா நான் பறிச்சு தரட்டுமா? இல்ல, வேற என்னமோ பூ கடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாவ. நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ கிளம்பு. மச்சான், வருண் லூஸ் தனமா உளறவன் கிடையாது. ஒருவேளை அவன் குடிச்சானா அவன் என்ன பண்ணியான்னு அவனுக்கே தெரியல. இவள் அந்த காலேஜ்ல பாத்திருக்கேன். கண்டிப்பா இவ அவனுக்கு ஸ்டூடெண்ட் தான். வீட்டுக்குள்ள வரதுக்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்குமா? அவன் கண்டபடி உளறிக்கிட்டு இருக்கான். பக்கத்து ரூம்ல நம்ம இருக்கோம். ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் உளறான். அவனுக்கு உளறல கேட்டுட்டு நானும் டென்ஷன் ஆயிட்டேன் கொஞ்ச நேரம். சரி வா. அப்பா அவியல்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சமாளிச்சு. ஆனா அதுதான் அஞ்சு அக்காவை என்ன தேடி வர வச்ச வழி. அஞ்சு ஒண்ணு பாக்கிறதுக்கு வந்தாளா? அப்போ அவளுக்கு உங்களுக்குள்ள நடந்த விஷயம் தெரியுமா? தெரியும். உங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்திதான் என்ன தேடி வந்தாவ. ஆனா எப்படி? இந்த அர்ஜுன் வருண வெறுக்க மாதிரி நானே இப்ப வெறுக்கிறேன். உனக்கிட்ட அகலியா கிட்ட இப்ப யாருக்குதான் நியாயம் வாங்கி கொடுக்க முடியும்? இல்லதியா, நீ நினைக்கிறது தப்பு. அகல்யாக்கும் வருண் சாருக்கு நடுவுல எதுவுமே நடக்கல.
ஆனா நடந்ததுன்னு சொல்லிட்டு தானே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. அவரு குடிச்சா என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அதுக்காக வருண் சார் கெட்டவர் இல்ல. வருண் சார் அஞ்சு அக்காவை போட்டோல கூட முத பார்க்கல. அவர் என்னதான் அவருக்கு மனசுல அஞ்சுவா வரைஞ்சு வச்சாரு. ஏன்னா போட்டோ பாக்கிறதுக்கு முந்தையே அவர் குடிச்சுக்கிட்டு அஞ்சுவா பார்த்தது என்னதான். அதனாலதான் எங்களுக்குள்ள அப்படி ஒண்ணு நடந்ததே தவிர அகல்யா சொன்னது எல்லாமே போய். பொய்யா? தயவு செஞ்சு கத்தாததியா. சாரி சாரு, அப்ப நடக்காத பழி என் ஃப்ரெண்ட் மேல தூக்கி போட்டிருக்காளா? அவருக்கு தான் குடிச்சா என்ன நடக்குதுன்னே தெரியாதே. ஆனா கண்டிப்பா அகல்யா கிட்ட அவரால் தப்பா நடந்துக்க முடியாது. என்கிட்ட புரியுது. அவன் மனசுக்குள்ள ஒன்னு அஞ்சுவாவே வரைஞ்சு வச்சிருக்கான். அவர் குடிச்சா அவருக்கு மேல பழிய போடலான்னு அகல்யாக்கா அவ அம்மாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அத பயன்படுத்தி தான் அவர் தப்பா நடந்துக்கிட்டாருன்னு அவருக்கு மேல பழிய தூக்கி போட்டாவ. எப்படி அகல்யாக்க ரூம்ல வருண் சாரை இவ 2 பேருமா சேர்ந்து இழுத்துட்டு போயிருக்காவ. ஆனா எனக்கு தெரியும் வருண் சாருக்கு சுண்டு வரல் கூட அவ மேல பட்டிருக்காது. அவளுக்கு சுயரூபத்தை கிழிச்சு அவர் எந்த தப்பு பண்ணல நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். கூடவே என் குழந்தைக்கு அவளால ஆபத்து. என் குழந்தைய காப்பாத்ததுக்கு எனக்கு வர வழி தெரியல. சேம் டைம்ல மாமாவை என்ன கல்யாணம் பண்றதுக்கு எனக்கே தெரியாம திட்டம் போட்டிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நான் கன்னியாகுமரி வரதான். அதான் அர்ஜுனன்னா என்ன கன்னியாகுமரிக்கு வர வச்சாரு. ஐராவை பத்தி எனக்கிட்ட நீ எதுவுமே சொல்லல. அது பிறகு அஞ்சு எப்படி உன்னை தேடி வந்தா, அர்ஜுன் எப்படி உன்னை தேடி வந்தாரு? நீ எனக்கு முக்கியம்தான் சாரு. ஆனா அஞ்சோட குழந்தைக்கு என்னாச்சு? அவ பிரெக்னண்டா இருந்தது உண்மை. தயவு செஞ்சு சொல்லு. அவளுக்கு குழந்தை உயிரோட இருக்கா இப்போ? எவ்வியான் காயின் மூழ்கிட்டு அவன் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டதே என்னால தாங்கிக்க முடியல. அஞ்சு வேற உன்னை தேடி வந்திருக்கான். ஐரா உன் குழந்தைன்னு சொல்றேன். என்ன நடந்தது? அஞ்சோட குழந்தை உயிரோட தானே இருக்கு. அம்மாடி சாரு, இங்க ஒரு தடவை வந்துகிட்டு போமா. இந்த தண்ணியை கொஞ்சம் தூக்கி வச்சு தாயா. பாட்டி இதோ வரேன். சாரு, இதோ இப்ப தண்ணிய தூக்கி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். அழாம போ. இந்த அர்ஜுன் என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருந்தா எந்த அளவுக்கு கோவப்படுவாரு. கணவன் மனைவிக்கு உள்ள ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நிலன் விஷயத்துல நான் ஏன் அவருக்கு திட்டையெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சப்போ அவனுக்காண்டி என்ன காயப்படுத்தினியான்னு கேட்டு திட்டினாருலாம். ஆனா இப்போ எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காரு. இந்த வருணம் முத நான் வெறுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த அகல்யா எவ்வளவு பெரிய பிளான போட்டு என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான்னு அவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கூனி குறுக வச்சிருப்பேன். நீ செஞ்சதெல்லாம் சாரு செஞ்சிருக்கணும். அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு ஒதுங்கி போயிருக்கான். ஆனா நீ தப்பே செய்யாதவனுக்கு மேல பழிய போட்டு சிம்பதியா கிரியேட் பண்ணிட்டு இருந்த. உனக்கு இருக்குடி.